சரவணபவாய நமः. பிள்ளையே, இப்போது நடப்பவை உனக்கு சோர்வையும் பயத்தையும் தரலாம். ஆனால் அதற்கு பின்னால் நான் வைத்திருக்கும் நன்மையை இன்னும் நீ காணவில்லை. விரைவில் அனைத்தும் தெளிவாகும்போது ஆனந்தத்துடன் கண்கலங்கி என் அருளை உணர்வாய். நீண்ட நாட்களாக உன்னை துன்புறுத்திய கடன் சுமை நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். உன் வாழ்க்கை இலகுவாகும். அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. அதுவரை என்னை மனதார நம்பு. ஓம் முருகா போற்றி என்று உன் நெஞ்சம் உருகி சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் பாதையை சுத்தமாக்கி உன் வாழ்வை உயர்த்துவேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. நிம்மதியில்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை. பிள்ளையே, மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளின் மதிப்பு உலகில் எதனுடனும் ஒப்பிட முடியாது. அந்த கண்ணீர் உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மை பிரார்த்தனை. ஆனால் அந்த வலியை மனிதர்களிடம் காட்ட வேண்டாம். அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீ உன் கண்ணீரை என் பாதத்தில் வை. நான் அதை கருணையாய் ஏற்றுக்கொள்வேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் என் அருளாக மாறி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக திரும்பி வரும். உன் துயரத்தை என்னிடம் வை. நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றி உன்னை துயரமின்றி வாழ வைப்பேன். பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் பிறக்கிறது. நீ அனுபவித்த எல்லா துயரங்களும் மெதுவாக அமைதியாகி நம்பிக்கை மீண்டும் உன் இதயத்தில் மலரப்போகிறது. சில விஷயங்கள் இன்னும் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அந்த தாமதம் தண்டனை அல்ல. நான் உனக்காக பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்யும் காலம். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் இருக்கும். இன்று உன் மனம் சாந்தமாகும். காரணம், என் அருள் உன்னை தொடும் நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கை வைத்திரு. எல்லாம் நன்றாக மாறும். என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும். பிள்ளையே, உன் மனம் தளரும்போது நான் உன் பக்கம் வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து உன் மனதில் இருப்பது கவலை. அந்த கவலையை நீக்க அதற்கான தீர்வை நான் உனக்கு காட்டுவேன். நீ தேடும் விடை நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் போய்விட்டது என்று வருந்தாதே. தடங்கள் உண்டாகிறது என்று நீ அனைத்தையும் நான் அகற்றிவிடுவேன். உன் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து என் ஆலயத்தில் நிற்கும் நாள் தூரத்தில் இல்லை. வேலும் மயிலும் உனக்கு துணை நிற்கின்றன. என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும். பிள்ளையே, உன்னால் மீண்டும் எதையும் முதலில் இருந்து தொடங்க முடியும். உனக்கு மலைப்பாக இருக்கும் எதையும் நீ தொடங்கிவிட்டால் சிறப்பாக செய்து முடிப்பாய். மனம் முதலில் களைப்பாக இருக்கும். ஆனால் உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ள மனமும் சேர்ந்து வேலையை செய்து முடித்துவிடும். எல்லோரையும் புன்னகையான முகத்தோடு எதிர்கொள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து உன் கடமையில் மட்டும் கவனமாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் செயல்களுக்கு ஏற்பதான் அடுத்த நாள் அமைகிறது. எனவே நல்லதையே செய். பிள்ளையே, உன் வாழ்வில் நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் பதிந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வலி உன் இரவுகளிலும் நிம்மதியை கெடுத்து வாட வைக்கிறது. ஆனால் பிள்ளையே, இனி அந்த காயங்களை நான் ஆற்றுவேன். உன் இதயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் உயிரில் அமைதி மலரச் செய்வேன். இன்று இரவு நீ உறங்கும் போது என் அருள் உன் மனதைச் சுற்றி ஒளியாக பரவட்டும். அந்த ஒளி உன் காயங்களை நிம்மதியாக ஆற்றட்டும். இனி எந்த கஷ்டமும் எந்த துரோகமும் உன் வாழ்வில் குறுக்கே வராது. உன் பாதை என் அருளால் சுவாசத்தோடு கலந்திருக்கட்டும். முன்னேற்றத்திற்கான வழியை கையில் எடுத்து முயற்சி செய். கடந்த காயங்களை மறந்துவிடு. வரவிருக்கும் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அமைத்து வா. உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன். உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய். அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள். நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் நான் இருக்கிறேன். பிள்ளையே, இதுவரை நடந்ததெல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்களாக இருந்தது. இனிமேல் நன்மை மலரும் வழி திறக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் அடையப்படும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதை அடைந்த பின் நிம்மதியுடன் உன் வாழ்வை அலசி பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். 4 பேருக்குள் வாழ்ந்தோம் என நினைக்கப்படும் வாழ்க்கை அல்ல. 4 பேருக்கு உதவினோம் என நினைவில் நிற்கும் வாழ்க்கை உனதாகட்டும். பயம் இல்லாத மனமும் பகை இல்லாத உள்ளமும் தான் வேண்டும். அன்பும் அறிவும் உன்னுள் பெருகட்டும். அவைதான் உன்னை உயர்த்தும். ஆதாரம் தேடாமல் நம்பிக்கையுடன் நட. உனக்கான நாளை உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் அப்பா முருகன். நம்பிக்கை வை என் பிள்ளையே. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளையே, உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது. அன்புக்கு உரியவர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது மிகவும் கடினமாகும். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும். பிள்ளையே, நான் இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்புகிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் அப்படியிருக்க ஏன் இன்னும் உன் மனம் கலங்குகிறது? பிள்ளையே, என் அருள் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியாது. உனக்காக நான் ஏற்கனவே ஒரு காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன்.
அந்த நேரம் வந்தால் இன்று நீ காத்திருந்த அனைத்தும் நனவாகும். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையை விட்டுவிடாதே. காற்று நின்றபின் தண்ணீர் அமைதியடையும். அதுபோல உன் வாழ்க்கையும் விரைவில் அமைதியோடு மலரும். நிச்சயம் உன் வாழ்வில் அதிசயம் நிகழும். அது தாமதமாகலாம், ஆனால் தவறாது. ஏனெனில் என் அருள் உன்னோடு இருக்கிறது எப்போதும் என்றும். பிள்ளையே, உனக்கு வாழ்க்கை தரப்போகும் பரிசை பெற நேர்மறை எண்ணங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். பண்டிகை என்றாலே செலவுகள் தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அதை மகிழ்ச்சியுடன் செலவிடும் பொழுது அது இருமடங்காக திரும்ப வரும். வருமானம் நிறைவாக இல்லையே என்று வருந்தினாய் அல்லவா? வாய்ப்பு வரும், வருமானம் பெருகும். உன் நேர்மறை எண்ணங்கள் வருமானத்தை கொண்டு வரும். உன் சேமிப்பு உயரும். உன் வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். இன்று முதல் உன் பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். உனக்கு உதவ ஒரு சிலரை அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் நிலைமையை சரி செய்ய உதவுவார்கள். விரைவில் உனக்கு வேண்டிய பணம் வரும். கடன் பிரச்சனை தீரும். மனதார ஓம் முருகா என்று ஒருமுறை கூறு. உடைந்த பிறகும் தன்னை மீண்டும் ஒருமுறையாவது நிறுத்திக் கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் உலகத்தில் எவனும் இல்லை. வாழ்க்கை உடைக்கும், காயப்படுத்தும், சோதிக்கும். ஆனால் அவை எல்லாம் இந்த முருகனின் அருளில் மறைந்துள்ள தெய்வீக பாடங்களே. உடைந்த மனம் மீண்டும் எழும்போது அதில் கருவாகிறது ஆற்றல். அந்த ஆற்றல் இந்த முருகனின் சக்தி. தன்னைத்தானே மீண்டும் உருவாக்கிக் கொள்ளும் துணிவு கொண்டவருக்கு மலை போல உறுதியும் தீ போல ஒளியும் இருக்கும். நினைவில் கொள், உடைந்தது வீழ்ச்சி அல்ல, அது மறுபிறப்பு. உன்னுள் இருக்கும் முருகன் விழித்தெழும் தருணம் அதுவே. பிள்ளையே, உன் உள்ளத்தில் தோன்றும் அச்சங்கள் எல்லாமே உண்மை அல்ல. அவை தற்காலிகமான நிழல்கள் மாதிரி வந்து போவன. நீ அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம். உனக்காக நான் வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளேன். அவை ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வந்து சேரும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளால் கலங்கக்கூடாது. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி உலகமும் உனக்கு அமைதியாகவே இருக்கும். பிள்ளையே, பணக்கவலை, கடன் சுமை, துயரங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டவற்றை நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த முருகனை முழுமையாக நம்பு. நீ ஏங்கிய நிம்மதியை தருவேன். பிள்ளையே, உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆகாயம் போல் உயர்ந்த மனம் நீ பெறுவாய். நீருக்குள் மீன்கள் அழுவது போல் வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயமாக மாறும். நிலம் போல் பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய். நீ நன்றாக இருப்பாய். விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு. உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும். வாய்ப்புகளும் பெருகும். இப்போது நீ நினைத்தாலும் புதிதாக ஒன்றை தொடங்க முடியும். எதையும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற தேடல் வேண்டும். வாழ்வின் தேடல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும்போது இந்த முருகன் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்துவிடாதே. யாமிருக்க பயமேன் உனக்கு? பிள்ளையே, உன் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறேன். நீ என்னிடம் கேட்ட எதையும் நான் கொடுக்காமல் இருந்தது இல்லை. நீ என்னிடம் என்ன வேண்டி கேட்டாலும் வரங்களை வாரி வழங்குவேன். இந்த முருகன் பல அதிசயங்களை உன் வாழ்வில் நடத்துவேன். பிள்ளையே, வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கை இனி மாறும். மனம் மகிழ்வாய். ஓம்